பிரேஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெய இயேசு. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஷாலோம், சமாதானம். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 18 இறை சொற்றொடர் 9 முதல் 14 வரை நாம் தியானிப்போம். தான் நேர்மையாளர்கள் என்று சில மக்கள் மற்றவர்களை இழிவாக கருதுவார்கள். தான் மிகுந்த வேலையை செய்கிறோம் கோவிலுக்கு என்று தன்னை தானே புகழ்ந்து கொள்வார்கள். கோவில் இல்லை, மற்ற இடங்களிலும் கூட இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், 2 பேர் கோயிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றொருவர் வரி தண்டுவர். பரிசேயர் இவ்வாறாக பிரார்த்தனை செய்தான்: நான் யார் பொருளையும் கொள்ளையடிக்கவில்லை, திருடவில்லை. நான் நேர்மையாய் நடந்தேன். நான் விபச்சாரம் செய்யவில்லை. நான் வாரத்தில் 2 நாள் நோன்பிருந்தேன். நான் வரி தண்டுவரை போல் இல்லை. நான் 10ல் 1 பங்கு கடவுளுக்கு கொடுக்கிறேன். ஆதலால் நன்றி செலுத்துகிறேன் என்று அவன் இவ்வாறு பிரார்த்தனை செய்தான். ஆனால் வரி தண்டுவோரோ வானத்தை நோக்கி பார்க்கறதுக்கு கூட துணிவு இல்லாமல், கடவுளை, பாவியாக என் மீது இரக்கமாயிரும் என்று ஜெபித்தான். இதில் ஆண்டவர் வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவர் என்று தீர்ப்பளித்தார். ஆம், நாம் நம்மையே தாழ்த்தும் பொழுது கடவுள் நம்மளை ஏற்ற சமயத்தில் உயர்த்துவார். ஆனால் நாம் நம்மையே உயர்த்தும் பொழுது நாம் தாழ்த்தப்படுவோம். ஆதலால் நாம் ஆண்டவரின் சமூகத்தில் என்ன காரியம் செய்தாலும், கடவுளுக்காக நாம் செய்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும், அதில் நாம் தற்பெருமை காட்டாமல் கடவுளுக்கென்று செய்யும் பொழுது, ஏற்ற சமயம் வரும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஆமென். God bless you all. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.